இந்தியாவில் பிரம்மாண்ட படம் என்று இதுவரை பாகுபலியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதனை மிஞ்சும் பிரம்மாண்டம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களுடன் உருவாகவிருக்கிறது ரஜினியும் ஷங்கரும் மூன்றாவதாக இணையும் புதிய படம். பிரம்மாண்ட வெற்றி பெற்ற எந்திரனுக்கு பிறகு ஷங்கர் இயக்கத்தில் ரஜினி ஒரு படம் நடிக்க இருந்தார். அது எந்திரன் 2 என்றனர். ஆனால் அந்த படம் தள்ளி கொண்டே போயிருந்தது. இந்த நிலையில் 2016இல் ரஜினி ஷங்கர் படம் தொடங்குவது உறுதியாகிவிட்டது. இந்த படத்தில் ரஜினியுடன் முன்னணி நடிகர் ஒருவர் நடிக்கப் போகிறார். விக்ரம் தான் அந்த நடிகர் என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் அவர் சர்வதேச அளவில் பிரபலமானவர் என்று கூறப்படுகிறது. ரஜினிக்கு ஜோடியாக இந்தி நடிகை ஒருவர் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தில் ரஜினிக்கு தரப்படும் சம்பளம் ஆசியாவில் எந்த நடிகரும் வாங்காதது என்கிறார்கள். இயக்குனர் ஷங்கருக்கு ரூபாய் 20 கோடி சம்பளம் என்கிறார்கள். ரஜினி சம்பளம் தவிர்த்து மற்ற கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளமே ரூபாய் 100 கோடியை தொடும் என்று கூறப்படுகிறது. மொத்த பட்ஜெட் ரூபாய் 250 கோடி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தால் இந்தியாவில் மட்டுமல்ல, ஆசியாவில் அதிக செலவில் உருவாகும் படம் ரஜினி ஷங்கர் படமாக தான் இருக்கும் என்கிறார்கள். இந்த படம் முடிய 2 ஆண்டுகள் ஆகுமாம். அதை சொல்லியே ஒவ்வொரு கலைஞரையும் ஒப்பந்தம் செய்கிறார்கள். 2017 அல்லது 2018ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுமாம்.